பெருமானார் வாழ்ந்த காலம் முழுக்க பாசிட்டிவ் சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். பெருமானார் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் அல்ல. இதை இந்த உம்மத் உணர வேண்டும். நாமும் வாழுகிற காலத்தில் எதை பார்த்தாலும் நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்குதல், இது இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுது. நல்ல கண்ணோட்டம் என்பது இன்றைக்கு சமீப காலமாய் கணவன் மனைவியை பார்ப்பது இல்லை நல்ல கண்ணோட்டத்தோடு. மனைவி கணவனை, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சிறந்தவர்கள் கணவனை தவிர என்ற நிலையில் அவள் எண்ணம் இருக்கிறது. குறை காண்பதிலேயே உலகம் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற திருப்பூரிலே ஒருவரை பார்த்து, ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்டேன். பின்னாடியே ஒருத்தர் வந்தார், இப்பதான் ஒரு ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தான். அப்ப அவர் கண்ணோட்டம் என்னவென்றால், அவர் ஹஜ்ஜுக்கு போய் புனிதராய் மாறிவிட்டார், பாவத்தை எல்லாம் கழித்து விட்டார். இன்னும் அவரை இவர் பார்க்கிற பார்வை எப்படித்தான் பார்க்கிறார்? ஷைத்தானாகத்தான் பார்க்கிறார். இந்த பார்வை மாற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. பெருமானாரின் பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? ஷைபத் இப்னு உஸ்மான் எதிரி கைபர் போர்க்களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெட்ட வேண்டும் என்று வாளை எடுத்து தலைக்கு மேலே ஓங்கி நிற்கிறார் ஷைபத் இப்னு உஸ்மான். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தானே எடுத்துக் கொள்ளுகிறான். வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். உலகத்திலே யாரை நம்பியும் அல்லாஹ் பெருமானாரை ஒப்படைக்கவில்லை. மன்னர்களை பாதுகாக்கிற பொறுப்பை யானைப்படை எடுத்தது. மன்னர்கள் எல்லாம் யானைப்படை வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் பூனைப்படை வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அன்றே சொன்னான், யானைக்கு ஒரு காலம் வந்தால் அது யானையின் காலம், இது பூனையின் காலம். ஆனால் பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் யானையிடத்திலும் ஒப்படைக்கவில்லை, பூனைப்படையிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. வாளை எடுத்து வெட்டுவதற்கு ஷைபத் இப்னு உஸ்மான் ஓங்கி நிற்கிறார். பெருமானார் திருப்பி விட்டாங்க. பெருமானார் திருப்பினார்கள். பெருமானாரின் இடுப்பிலே உறைவாள் இருக்கிறது, நினைத்தால் எடுத்து 2 துண்டாக வெட்டி விடலாம். பெருமானாரின் வீரத்திற்கு முன்னால் யாரும் நிற்க முடியாது. ஆனால் நபி என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த நேரத்திலே போர்க்களத்தில் எதிரியிடத்தில்